ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 8 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய், ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும் போது லைட்டாக பிசு பிசுன்னு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண பால்ஸில் எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. அவ்வளோதான், சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.